என்னோட 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 11. காலையில் எழுந்து வெயிட் செக் பண்ணேன். வெயிட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நம்ம நண்பர் நம்ம வீட்டுக்கு வந்தார். ஸோ அவருக்கு க்ரீன் டீயை கொடுத்தேன். அப்படியே ஊதி குடிக்காமலே எஸ்கேப் ஆகிட்டார். அப்புறம் என்னோட 2 நண்பர்களை நான் ஆந்திரா கூப்பிட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால் டீடாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பாய்ஸுக்கு பசி வந்துச்சு. ரோட்லேயே ஒரு கடையில் நிறுத்திட்டாங்க. தெரியாமல் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த கடையில் இருந்தால் ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் எதாவது கிடைக்கும்? சரி ஒன்றும் இல்லை ஒரு ஹெல்த்தியாக ஒரு 1/2 கிலோ தூள் பக்கோடா சாப்பிடுறோம் ப்ரோ. இதில் ப்ரோட்டீனே இல்லை ப்ரோ. ப்ரோட்டீன் இருக்குது ப்ரோ. இது கார சட்னியா? சட்னி இல்லை, பீனட் சட்னி. பீனட் சட்னியில் பீனட்டே போட்டிருக்க மாட்டாங்கடா. டேஸ்ட் வந்தா போடுறா. ப்ரோட்டீனுக்காக ஒரு முட்டை தோசையை சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு ஆம்லெட் சொன்னோம். கடைக்காரன்னா நாங்கள் பார்க்க மாட்டோன்னு நினச்சின்னு 2 முட்டையை உடச்சி ஊற்றி 3 ஆம்லெட் போட பார்த்தாரு. நம்மால் ஐஸாக ஜூட்டாச்சா என்ன இது? 3 முட்டையை போட்டு 3 ஆம்லெட் போட்டு கொடுத்தா தான் வாங்குவோன்னு டைட்டாக பேசிட்டா போல். நாங்கள் ஒரு வியூ பார்க்கலான்னு சொல்லி ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அங்கே நடுவில் இருக்கிற தென்னை மரத்தில் ஹோட்டல் கட்டலாமான்னு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். டீடாக்ஸ் பண்ணலான்னு ஆந்திரா கூடும் போதே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா கல் குடிக்க தான் என்னை கூப்பிட்டு போயிருக்கானுங்க. ஒரு கல்லை வாங்கிட்டு ஒரு காட்டில் போய் உட்காந்தோம். அந்த காட்டில் யாருமே இல்லை. நாங்கள் மட்டும் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக பேசின்னு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வர வழியில் தாபாவில் தான் லஞ்ச் சாப்பிட்டோம். அதில் அண்டா கீமா, ரொட்டி, ஆனியன், பன்னீர் பட்டர் மசாலா வாங்கிட்டோம். இதெல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்தவரோட பேர் என்ன தெரியுமா? சன் செய்திகளுக்காக சுகுமாரன். அப்புறம் ஒரு 1/2 சிக்கன் வாங்கி நானும் சுகுமாரனும் ஷேர் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அதோட என்னோட 1 டேவோட கேலரி கவுண்ட்டே முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு என்னோடய டின்னர் முடிச்சிட்டேன். என்ன தான் இன்றைக்கி ஃபுல்லாக வெளியே சாப்பிட்டாலும் நான் என்னோடய கேலரி கவுண்ட்குள்ளே தான் சாப்பிட்ருக்கேன். வெயிட் ஏறுதா இல்லையான்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.